அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. கடுமையா உழைக்கிறேன், ஆனா நல்ல பலன் கிடைக்கல. இரவு பகல் பாராம படிக்கிறேன், ஆனா நல்ல மதிப்பெண் கிடைக்கல என்று நமக்குள் புலம்புபவர்கள் அநேகம் பேர். நான் ஒரு சிறிய கதை ஒண்ணு சொல்றேன், கவனமா கேளுங்க. விறகு வெட்டிகள் 2 பேர் இருந்தாங்க. ஒருவன் பெயர் சோமு, மற்றொருவன் பெயர் பாபு. 2 பேரும் ஒண்ணா விறகு வெட்டுவாங்க. விறகுகளை வெட்டி கொண்டு அதை சந்தையில் கொண்டு போய் விற்பார்கள். அதை பணமாக்கி தங்களுடைய குடும்பத்தின் வருவாயாக மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் சோமு வெட்டி கொண்டு வருகின்ற விறகுகளின் அளவு அதிகமாகவும் பாபுவுடையது குறைவாகவும் இருப்பதை பாபுவை பலமுறை நினைத்து வருந்தியும் இருக்கிறான். ஒரு நாள் மனைவியிடம் தன்னுடைய வருத்தத்தை கூற, மனைவி, நீங்க நாளைக்கு சோமுவோட காட்டுக்கு போங்க, ஆனா விறகுகளை வெட்டாதீங்க, என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க என்று சொல்கிறார். அதே போல மறுநாள் காட்டிற்கு இருவரும் செல்லுகின்றனர். பாபு மரங்களை வெட்டாமல் சோமு என்ன செய்கிறார் என்பதை கவனமுடன் பார்க்கின்றான். சோமு மரங்களை வெட்டுவதற்கு முன்பதாக தன்னுடைய கோடரியை கூர்மைப்படுத்துவதை பார்க்கிறான். கூர்மைப்படுத்திவிட்டு மரங்களை வெட்டுகிறான். சற்று நேரம் ஓய்வெடுக்கிறான். பிறகு மறுபடியும் கோடரியை தீட்டுகிறான். மரங்களை வெட்டுகிறான், சாப்பிடுகிறான், ஓய்வெடுக்கிறான், மீண்டும் கோடரியை தீட்டுகிறான், மரங்களை வெட்டுகிறான். போதுமான அளவு வெட்டிவிட்ட பிறகு மரங்களை எல்லாம் கட்டி கொண்டு வெளியில் வருவதை பாபு கவனமுடன் பார்த்துவிட்டு அன்று தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறான். மனைவி பாபுவினுடைய கோடரியை வாங்கி பார்க்கிறாள். அது மழுங்கி போயிருக்கிறது. காரணம் என்ன என்பதை புரிந்து கொண்ட இருவரும் மறுநாள் காட்டிற்கு தன்னுடைய கணவனை அனுப்பும் பொழுது, கூர்மைப்படுத்துங்கள் உங்களுடைய புத்தியையும் கோடரியையும் என்று சொல்லி அனுப்புகிறார். அன்பிற்குரியவர்களே, அன்று பாபு வெட்டி கொண்டு வந்த விறகுகளின் அளவு சோமுவினுடைய விறகுகளின் அளவை விட அதிகமாய் இருக்கிறது. கணவனும் மனைவியும் மகிழ்ந்து போகிறார்கள். உண்மைதான். புத்திய தீட்டணும். எப்படி, எதற்கு எவ்வளவு நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும் என்ற திட்டமிடுதல் தான் நம்முடைய புத்தியை தீட்டுவதற்கான மிகப்பெரிய கோடரி. அதை சரியாக பயன்படுத்தினோம் என்றால் வெற்றி மேல் வெற்றி நமக்கு கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த சிறிய கதையை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.